Hello, ladies and gentlemen. In this video, we will discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USD சொல்லி நிறைய பேர் இருக்குது. எல்லா பேரையுமே நம்ம வந்து ஸ்விங்காக நார்மல் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கேல்பிங் அண்டு என்னோட கேட் ஸ்ட்ராட்டஜி படி இன்ட்ரடே ஸ்விங்கு ஸ்கேல்பிங் இதெல்லாம் வருமானு கேட்டிங்க அப்புறம் இன்றைக்கி மட்டும் வராது. ஆக்சுவலாக ஒரு போன வாரம் பாதியிலேருந்து இந்த வாரம் வரைக்குமே போடலை. நம்ம ஸ்விங் எதுவுமே நம்ம போடலை, சாரி நம்ம ஸ்கேல்பிங் எதுவுமே நம்ம போடலை. அதனால் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த வீக் அனாலிசிஸ் எல்லாமே போட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது கோல்டு எந்த வித மூமெண்ட்டும் கிடையாது, அங்கேயே தான். சில்வர் வந்து டிபி எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சில்வர் வந்து இன்றைக்கி டிபி அடிச்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காலையே அடிச்சிருச்சு. ஸோ ஃபுல் டிபி அடிச்சிருச்சு. அடித்ததுக்கப்புறம் நம்ம யூஎஸ்டி ஜேபி வந்து என்ட்ரி சிக்னல் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 4 ஹவரில் ஒரு என்கல்ஃப் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுக்கலாம். பட் ஆனால் ஃப்ரைடே என்ட்ரி எடுத்தாலும் எவ்வளோ கிலோ லைவ் மார்க்கெட்டில் போகுது அப்படியே புக் பண்ணிட்டு வந்துடணும். இல்லை என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இப்போ பிடிசி வந்து அங்கனுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு பெரிய மூமெண்ட் எதுவுமே கிடையாது. வெயிட் பண்ண செய்யணும். எத்திரும் அதே தான் வெயிட் பண்ணணும். நம்ம ஜிபிபி சிஹெச்எஃப் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு என்கல்ஃப் வச்சுருந்தது. ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்து சொல்லியிருந்தப்போ அது இன்றைக்கி தான் என்கல்ஃப் வச்சுருந்ததுருக்கு. 10:30 மணிக்கு ஒரு என்கல்ஃப் வச்சுருந்துருக்கு. ஸோ என்கல்ஃப் வச்சுருந்து 2 ஹவரில் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சிதான்னா கிடச்சிது. பட் ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இன்னும் போகலை. அப்படியே டேரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. ஃபாலோ ஆனதுக்கப்புறமும் ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். இப்போ 4 ஹவர் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தாச்சு. ஸோ 2 ஹவரில் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு, வால்யூம் ரைஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பாடி க்ளோஸ் பண்ணும்போது வால்யூம் இருக்குது. ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொஞ்சம் வரணும் அந்த ரேஞ்சுக்கு. ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃபாலில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த ஃபாலில் இருந்தும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போகணும். அதுக்கப்புறமா தான் என்ட்ரி செட்டப் பண்ணுறது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அகைன் இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே போன உடனே நம்ம அந்த என்ட்ரி செட்டப் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்போ ஐடி ட்ராடவுன் இருக்கும். கரெக்டாக அந்த ஒரு 2 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஹவர்லேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இப்போதைக்கு ட்ராடவுன் இருக்கும். ஸோ அதனால் ட்ராடவுன் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஸோ US30 கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மொமெண்டம் இல்லை. நேஸு நம்ம அன்றைக்கே என்ட்ரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து 1:2 கேப்சர் பண்ணிட்டு இருக்கலாம். ஜிபிபி ஜேபிஒய் நோ என்ட்ரி. ஏயுடியும் அதே தான். மண்டே வந்தது அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து டே ஃபுல்லாக கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏயுடி ஜேபிஒய் என்ட்ரி இல்லை. என்இசிடி ஜேபிஒய்லேயுமே என்ட்ரி இல்லை உங்களுக்கு. ஸோ ஹீரோ சிஹெச்எஃப்லேயும் இன்னும் என்ட்ரி, எதுலேயும் என்ட்ரி சிக்னல் காட்டலை. ஸோ எதுலேயுமே இன்னும் வரைக்கும் காட்டலை. அடுத்து யூஎஸ்டி சிஹெச்எஃப் தான். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல கரெக்டான பாடி க்ளோஸ் இருந்தது, ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருந்தது. பட் ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம நேற்று ஓகேங்களா? ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரைஸ் இருக்கான்னு அதை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்கல்ஃப் ஆயிருக்கா? ஸோ இங்கே பெரிய ஒரு என்கல்ஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த என்கல்ஃபுக்கு வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கரெக்டாக அந்த என்கல்ஃப் தான் இருக்குது. ஸோ அந்த என்கல்ஃப்காரங்க அந்த என்கல்ஃபுக்கு வால்யூம் இல்லை. அதுக்கு முன்னாடி கேண்டில் தான் வால்யூம் இருக்குது. தெரியுதா? கீழே வால்யூம் பாருங்கள். ஸோ என்கல்ஃபுக்கு வால்யூம் இல்லை, பார்த்தாலே தெரியுதா? ஸோ அதனால் நோ என்ட்ரி. என்ட்ரி இப்போ நீங்கள் அதை சும்மா என்கல்ஃப் மட்டும் பார்த்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் இப்போதைக்கு இங்கே கண்டிப்பாக இதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அதாவது இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லோ கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு இப்போ மேலே போய்கிட்டு இருக்கும் மறுபடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி என்ட்ரி செட்டப்பை அவாய்ட் பண்ணணும். என்கல்ஃப் ஆனவுடனே வால்யூம் பார்க்கணும். அதுக்கப்புறமும் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுக்கணும். சும்மா ட்ராடவுனில் டக்குன்னு என்ட்ரி எடுத்தோம்னா ட்ராடவுன் வந்துடும் அக்கௌண்ட்டில். அடுத்து டாலர் இண்டெக்ஸ் ஐடி மேலே தான் போய்கிட்டு இருக்குது. லோவருக்கு போயிட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இதாக இருக்குது. வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஆமாம், வீக்லியோட தான். ஸோ அதனால் அங்கே ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு தான் கீழே வரும். ஒன்று இன்றைக்கி வந்து அப்படியே மேலே போகலாம், இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் கூட மேலே போகலாம். ஓகேங்களா? என்இசிடி சிஹெச்எஃப்ல எல்லாத்துலேயும் வெயிட்டிங். தென் யூரோ ஜேபிஒயில் என்ட்ரி. அடுத்து ஜிபிபி யூஎஸ்டியில் ஒரு என்கல்ஃப் வச்சுருந்தது. பட் அந்த என்கல்ஃப் வந்து ப்ராப்பரான என்கல்ஃப் இல்லை. ப்ரீவியஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் இதுலேயும் நோ என்ட்ரி. ஏயுடி யூஎஸ்டிலையுமே என்ட்ரி செட்டப் எதுவும் வரல இந்த வாரத்தில். அதனால தான் இத்தனை பேர் நான் வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை பேர் வச்சுருக்கீங்களே ஏன் அப்படின்னு. ஸோ அதனால தான். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 என்ட்ரிஸ் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து போன வாரம் எடுத்த ட்ரேட். ஓகேங்களா? போன வாரம் எடுத்த ட்ரேட் இப்போ தான் டிபி அடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை கணக்கு எடுக்க வேணாம். தென்
வேறு இதில் பார்த்தோம் அப்புடின்னா தெரியும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு ட்ரேட் இப்போ இது வந்து இன்னொரு ட்ரேட் செகண்ட் ட்ரேட்னு வச்சுக்கோங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் அது கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு ட்ரேடு ஓகேங்களா ஸோ 2 ட்ரேட் ஆயிடுச்சு அதில் ஒரு ட்ரேடு தான் எக்ஸிக்யூஷன் ஆகி ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த ட்ரேடு ஓகே 2 ட்ரேடு சாரி இதோட 2 ட்ரேடு ஃபில் டிபி ஹிட் ஆயிடுச்சு இன்னொன்று NAS 100 இது வந்து GBP ஃபில் டிபி ஹிட்டு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் USDCHFல இப்போ தான் செல்லுக்கான ட்ரேடு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்து இந்த ட்ரேடு ஒன்று ஓகேங்களா ஸோ மண்டே ஒரே நாளில் டிபி அடிச்சது ஸோ 3 ட்ரேடு ஃபுல் டிபி அடிச்சிச்சா தென் இந்த ட்ரேடு ஒன்று ஓகேங்களா ஸோ 4 ட்ரேடு ஃபுல் டிபி அடிச்சிச்சா ஓகேங்களா ஸோ வேறு எல்லாத்துலேயுமே என்ட்ரி சிக்னல் இன்னும் கிடைக்கல ஸோ இத்தனை ட்ரேடு 4 ட்ரேடு எடுத்திருக்கோம் எத்தனை பேரை பார்த்து கிட்டத்தட்ட 20 to 30 பேரை பார்த்து 4 ட்ரேடு எடுத்திருக்கோம் 4 ட்ரேடு ஃபுல் டிபியோட இருந்திருக்கும் வாரம் வந்து எல்லா ட்ரேடும் ஃபுல் டிபி தான் எந்த ட்ரேடும் எஸ்எல் கிடையாது ஓகேங்களா ஸோ எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா எல்லாமே இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு தான் இத்தனை கன்ஃபர்மேஷன் பார்த்தா தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக எடுக்க முடியும் ஓகேங்களா இன் ஸ்விங்கில் நார்மல் டெக்னிக்கலை பொறுத்தளவு ஓகேங்களா ஸோ இதனால தான் நம்ம இவ்வளோ தத்து பார்க்குறோம் ஸோ டீட்டெயிலாக ஏதாச்சும் வீடியோ வேணா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீக் அனாலிசிஸில் நம்ம நாளைக்கு ஸ்விங்கு ஸ்கேல்பிங் இன்ட்ராடே இனிமேல் எப்பயும் போல் கண்டிப்பாக ஸ்விங்கு நம்மளோட கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு வர ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஹேவ் நெக்ஸ்ட் எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் இது கால்ஸ் கிடையாது இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம் கமெண்ட் ஃபிலிம்ஸில் டைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்